வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி. அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு. ഞാൻ വീഡിയോ എടുക്കുമ്പോ ആൾ അത് കണ്ടു പേടിച്ചു പോയി. എന്താ നിനക്ക് മാണാലടി മയിരെ കള്ളം പറയരുത് കേട്ടോ. നിനക്കിപ്പോ ഫേമസ് ആയല്ലോ, ആ ജീവൻ മരിച്ചുപോയല്ലോ. கேவலம் அவர் உயிரோட இருந்திருந்தா நான் இதை செய்யலன்னு அவர் நிரூபிக்க ட்ரை பண்ணிருந்தா கூட செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிருப்பாங்க, அவன் ஆம்பளை தான், அவன் பண்ணிருப்பான், ஒரு ஆம்பளை இதை பண்றவன் தான், ஆம்பளைனாலே இதை செய்யறவன் தான் உறுதியா சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஏன் ஆண்களுக்கு மானம் இல்லையா? ஏன் ஆண்களுக்கு உணர்ச்சிகள் இல்லையா? ஆண்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு கிடையாதா? பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா? தப்பு செய்யாத ஒரு மனிதரை தப்பு செஞ்சுன்னு சொல்லி அவர் தற்கொலையே பண்ணதுக்கு அப்புறம் தானே அவர் தப்பு செய்யலன்னு செட் ஆஃப் பீப்புளுக்கு புரியுது. அந்த அளவுக்கு தானே இந்த இடம் இப்ப இருக்கு. ஒரு சோசியல் மீடியால ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் ஃபேன்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஒருத்தரை பலி கொடுக்கலான்ற அளவுக்கு தாட்ஸ் வர்றதுக்கு நம்மள மாதிரி மனிதர்கள் தான் காரணம்ன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஐடியா உடனே ரிப்போர்ட் பண்ணி பேன் பண்ண வச்சாதான் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆகக்கூடாதுன்னு தோணும் அவங்களுக்கு. அதை பண்றது இல்ல. இதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு 9,000 ஃபாலோவர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு அப்புறம் 11,000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்களாம். அது அப்ப அந்த செட் ஆஃப் பீப்புள் பாத்துக்கோங்க எந்த மாதிரி மென்டாலிட்டி, தப்பு இருக்கா இல்லன்னு தெரிஞ்சுக்காமயே சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணா இந்த மாதிரி கேவலமான ஜந்துக்கள் வளரதான் செய்யும். 2 நாளுக்கு முன்னாடி வேளச்சேரியில ஒரு பையனை யார் கெத்துன்னு காமிக்கிறதுக்கு செட் ஆஃப் இடியட்ஸ் வெட்டி அதை ரீல்ஸ் போட்டிருக்காங்க, நாங்க தான் கெத்து ஏரியால அப்படின்ட்டு. இதேதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்னும் சில ஜந்துக்களும் பண்ணிச்சு. ஒரு அப்பாவி மனிதரை போட்டு வெட்டி அதை ரீல்ஸ் பண்ணி போட்டது. சோசியல் மீடியா எதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்காத இந்த மாதிரி இடியட்ஸ்க்கு நல்ல விஷயங்களை பரப்பாம கெட்ட விஷயங்களை பரப்பி ஃபேமஸ் ஆகணும், ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த மாதிரி கேவலமான ஜந்துஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க.